அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். திருச்சபையின் விசுவாசிகளை ஏமாற்றும் வகையில், திருச்சபையின் விசுவாசிகளை வஞ்சிக்கும் வகையில் எவ்வாறு ஏவாளை வஞ்சித்து சாத்தான் ஏமாற்றியதோ அதே போல் திருச்சபையின் விசுவாசிகளை வஞ்சித்து ஏமாற்றும் வகையில் சாத்தான் கூட கடவுளின் தூதனாக நடித்து திருச்சபையின் விசுவாசிகளை ஏமாற்றுவான். திருச்சபையின் விசுவாசிகளை அவன் திசை திருப்பி தவறான வழியில் செல்லும்படி செய்வான். கடவுளின் வார்த்தைக்குரிய உண்மையான கருத்தை சொல்லாமல் கடவுளின் வார்த்தைக்குரிய தவறான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மக்களை திசை திருப்பி தவறான வழியில் சென்று மக்கள் அழிவை சந்திக்கும்படி செய்வான். எனவே கொரிந்து நகர திருச்சபையின் விசுவாசிகளே, நீங்கள் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் செயல்பட்டு சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தூய ஆவியின் வழியாக ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எது உண்மை எது பொய் என்பதை கண்டு அறியக்கூடிய அந்த ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை கடவுள் தூய ஆவியின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் தூய ஆவியின் வழியாக நமக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை பயன்படுத்தி உண்மையை கண்டு உணர்ந்து உண்மையை பற்றி கொண்டு உண்மையின் வழியில் நாம் நடந்து செல்வோம் என்று சொன்னால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம், மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். எனவே கடவுள் தூய ஆவியின் வழியாக நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை பயன்படுத்தி உண்மையை கண்டு உணர்ந்து உண்மையை பற்றி கொண்டு வாழ்வோம், உண்மையின் வழியில் நடந்து செல்வோம். ஆண்டவர் தோன்றும் போது அவர் திருமுனை கற்புள்ள கன்னியாக நிற்கக்கூடிய ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். சாத்தான் திருச்சபையின் விசுவாசிகளை வஞ்சிக்கும் வகையில் ஒளியின் தூதனாக நடித்து செயல்படுவதால் தேவரீர் தூய ஆவின் வழியாக எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை பயன்படுத்தி உண்மையை பற்றி கொண்டு நாங்கள் வாழும் போதுதான் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் தூய ஆவின் வழியாக எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை பயன்படுத்தி உண்மையை கண்டுணர்ந்து உண்மையை பற்றி கொண்டு உண்மையின் பாதையில் ஒளியின் மக்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.